அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி காலையில் மறியல் போராட்டம் நடத்தி கைதான அங்கன்வாடி ஊழியர்களை கைது செய்து அழைத்துச் சென்றபோது சென்னை கிண்டியில் திடீரென சாலையில் இறங்கி மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் என்பது இன்று 16வது நாளை எட்டியிருக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்களாக பணியாற்றி வருபவர்கள் காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது. இதனை அடுத்து லட்சக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தினரை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளாக அங்கன்வாடி ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கடந்த 16 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்தே அங்கன்வாடி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம், அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம், சென்னையில் பல்வேறு இடங்களில் மறியல், தர்ணா போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் 16வது நாளான இன்று சென்னையில் தற்போது கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலையில் 2 பிரிவுகளாக பிரிந்து அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு பிரிவினர் காமராஜர் சாலையிலும் மற்றொரு பிரிவினர் அண்ணா சாலையிலும் மாபெரும் போராட்டத்தை நடத்தினர். குறிப்பாக காமராஜர் சாலையை பொறுத்தவரை உழைப்பாளர் சிலை அருகில் காமராஜர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியை அளித்த அந்த 313வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பி கைதாகினர். அதே போன்று மற்றொரு பிரிவினர் அண்ணா சாலை கருணாநிதி சிலை முன்பாக சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை கைது செய்த காவல்துறையினர் ஓர் இடத்தில் அடைத்து வைக்காமல் 11 மணியிலிருந்து மாநகர பேருந்திலே அலைக்கழித்து வந்த நிலையில் தற்போது கிண்டி கத்திப்பாரா சந்திப்பு அசோக் நகர் ஜவஹர்லால் நேரு 100 அடி சாலை அருகே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈக்காட்டு தாங்கலில் கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்ற போது அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் திடீரென மாநகர பேருந்தில் இறங்கி இந்த ஜவஹர்லால் நேரு சாலையில் 100 அடி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிறைவேற்று தேர்தல் நேரத்தில் அளித்த 313வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த அங்கன்வாடி ஊழியர்களின் சாலை மறியல் போராட்டத்தை கலைக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி ஊழியர்கள் காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்பட்டு அரசு ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நம்பி 4.5 ஆண்டுகளாக அமைதியான முறையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுவது, துறை சார்ந்த செயலாளர்களை சந்தித்து முறையிடுவது, தமிழக முதலமைச்சருக்கு மின்னஞ்சல் மூலமாக மனுவை அனுப்புவது என்ற அமைதி வழி அறவழி போராட்டத்தை கையாண்டு வந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு திமுக ஆட்சியில் எந்த விதமான நடவடிக்கையும் கிடைக்காத, ஒரு பிரதிபலனும் கிடைக்காத நிலையில்தான் தற்போது தொடர்ந்து 16 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்தி வருகின்றனர். சென்னை கிண்டி கத்திப்பாரா சந்திப்பு ஈக்காட்டு தாங்கலில் நடைபெற்று வரும் இந்த மறியல் போராட்டம் என்பது அரசின் கவனத்தை ஈர்த்து தங்களது கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் கூட காவல்துறையினர் தினந்தோறும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு காலையில் போராட வருபவர்களை கைது செய்து பல்வேறு இடங்களில் அடைத்து வைத்து மீண்டும் மாலையில் விடுவிப்பதும் மறுநாள் காலையில் மீண்டும் அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதும் தொடர்கதையாகவே இருப்பதாக அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரித்துள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளியில் அங்கன்வாடிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு சமைத்து அவர்களை பராமரிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்ட தேர்தல் பணிகளையும் அங்கன்வாடி ஊழியர்கள் மேற்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகம் அரசு கொண்டு வரக்கூடிய இல்லம் தோறும் கல்வி, வீடு தேடி மருத்துவம் போன்ற அவ்வப்போது வெளியிடக்கூடிய அறிவிப்பு திட்டங்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் தான் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையில் அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் மதியம் 1 மணிக்கு பிறகு தமிழக அரசு அவ்வப்போது கொண்டு வரும் இந்த விளம்பர அறிவிப்புகளுக்கு மாலை 5 மணி 6 மணி வரையில் பணி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தங்களுக்கு ஊதியம் என்பது குறைந்த அளவிலேயே வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறைந்தது தங்களுக்கு மாத ஊதியமாக 19,500 ரூபாயா வழங்க வேண்டும், இல்லையெனில் தேர்தல் நேரத்தில் அளித்த இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான்
அங்கன்வாடி ஊழியர்கள் 16வது நாளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஈக்காட்டு தாங்கல் ஜவஹர்லால் நேரு சாலையில் அங்கன்வாடி ஊழியர்களின் மறியல் போராட்டத்தால் அங்கு போக்குவரத்து என்பது கடுமையாக பாதித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ஊழியர்களை கலைப்பதற்கு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து கொண்டு தங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அளித்த அந்த 313வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி